அருட்பெரும் ஜோதி வளத்தை தரும் வளர்பிறை அஷ்டமி சுக்கிர நாளில் யார் ஒருவர் பைரவரை வழிபாடு செய்கிறார்களோ இல்லத்தில் அவர்கள் குடும்பத்தில் தனமும் சொர்ணமும் வளரும். அக்ஷய திருதி இப்போ தான் முடிஞ்சிருக்குது. அதை விட ஒரு தெய்வீகமான நாள் வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரித்து பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து, முகத்திற்கு உள்ளங்கைக்கு உள்ளங்காலுக்கு மஞ்சள் தேய்த்து குளித்து, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடைக்கு போய் ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ கல்லுப்பு கண்டிப்பாக வாங்குங்க. வாங்கிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயோ அல்லது 10 மணிலிருந்து 1 மணிக்குள்ளேயோ அல்லது மாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயோ தட்டு நிறைய அந்த கல்லுப்பை பரப்பி சென்டரில் ஒரு நெய்யகல் விளக்கு ஏற்றிக்கங்க. அதற்கப்புறம் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி வச்சுக்கோங்க. கூடவே உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு இனிப்பை செய்யுங்க. எந்த வீட்டில் வெள்ளிக்கிழமை இனிப்பு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் குலதெய்வம் மகாலட்சுமியினோட அருள் கிடைக்கும். இனிப்பு அதாவது பிரசாதமாக செஞ்சாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றக்கு செஞ்சாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய இனிப்பாக இருந்துச்சுனாவே நேர்மறை ஆற்றல் இருக்கும். நீங்கள் செய்யும் இனிப்பை தவிர மற்றதெல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்மறைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இதை செய்யுங்க. இனிப்பை செஞ்சு சாமிகிட்ட வச்சுட்டு ஓம் கம் கணபதே நம 27 முறை, அதற்கப்புறம் ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக 27 முறை, அதற்கப்புறம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் 51 முறை, அதற்கு அப்புறம் மிக முக்கியமாக கெட்ட காலமல்ல நல்ல காலமாகன்னு வேண்டிட்டு ஓம் காலகாலாய வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் 51 முறை. சொர்ணம் தங்கம் சேர்வதற்கு ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரமத் மகாய தீமகி தன்னோ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவ பிரசோதயாத் 51 முறை சொல்லிட்டு கற்பூரம் ஆரத்தையும் அந்த விளக்குக்கு காமிச்சிட்டு அந்த கல்லுப்பை கொஞ்சம் கொண்டு போய் உங்கள் கல்லாப்பிட்டிலையும் இன்னும் கொஞ்சம் கல்லுப்பை கொண்டு போய் உங்களோட உப்பு ஜாடியிலையும் பேலன்ஸ் கல்லுப்பு உப்பு ஜாடியிலையும் வச்சுட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட்டை உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பைரவரின் சூட்சம வாகனமான நாய்க்கு போட்டுருங்க. அந்த இனிப்பை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. வரும் வெள்ளிக்கிழமை இதை செய்யக்கூடிய எந்த ஒரு இல்லத்திலும் நேர்மறையாற்றல்கள் பெருகும். பைரவரின் அருளால் பல பிரச்சனைகள் சரியாகும். தனமும் சொர்ணமும் சேரும். இந்த பரிகாரம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் தங்கமோ வெள்ளியோ மஞ்சளோ வாங்குறது இன்னும் சிறப்பு. வாய்ப்பு இருந்தால் வாங்குங்க. நம்ம அக்ஷயம் ஜுவல்லரியில் நீங்கள் தினமும் 100 ரூபாய்க்கும் கூட தங்கம் வாங்க முடியும். சிறுக சிறுக சேமித்து அதுக்கப்புறம் தங்கத்தை ஆன்லைன்லையும் கூட வாங்கலாம். அதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் இந்த வளர்பிறை அஷ்டமி வளத்தை வாரி வாரி வழங்க வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அன்றைய தினத்திலிருந்து நான் ஸ்பெஷல் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு தொடங்குகிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கங்க. 11 நிமிடங்கள் தினமும் இதில் 11 நாள் நடக்கும். 7 நிமிடங்கள் தினமும் செலவு செஞ்சால் போதும். மணி சிஜிலுங்கிற ஒரு சூட்சமமான ஒரு பயிற்சி வகுப்பு. இதில் நான் அனுப்பக்கூடிய சில சூட்சமமான சிம்பிள்ஸை நீங்கள் பார்த்தாவே மாற்றங்கள் வரும். 100% வெற்றி கிடைக்கும். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வரும் சனி ஞாயிறு பெங்களூரில் என்னை சந்திக்கலாம். பெங்களூர் நண்பர்கள் பயிற்சி வகுப்பில் தனிநபர் ஆலோசனையில் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மே 1 முதல் மே 10 வரைக்கும் நான் மலேசியா வர இருக்கின்றேன். மலேசியா நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்க்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து ஐஸ்வர்யமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.